ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வேக வச்ச முட்டை ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 4 முட்டைக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். நல்லா இதை மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இதில் சேர்க்கணும். மஞ்சக்கருவை சேர்க்கக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். அதனால தான் நம்ம சேர்த்துருக்க வெள்ளைக்கருவில் மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அதில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா இந்த வெள்ளைக்கருவில் உப்பு உரப்புலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க மஞ்சக்கருவை சேர்த்துக்கணும். மஞ்சக்கருவை கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம். இப்போ மஞ்சக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 2 டைம் மட்டும் புரட்டி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மஞ்சக்கரு உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் அப்படியே புரட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிம்பிளான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பழைய சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிளைன் பிரியாணி கூடயும் இந்த முட்டை மசாலா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வேக வச்ச முட்டை தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டை மசாலா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.